ஃப்ரெண்ட் டூர்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். முதலமைச்சரா பதவியேற்ற பிறகு ஃபர்ஸ்ட் டைம் திருச்சி கிழக்கு பகுதிக்கு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் போயிருக்காங்க. அங்க பயங்கர அதிரடியா பேசியிருக்காங்க. அதை பத்தின சுவாரஸ்யமான நிகழ்வுகளை இப்ப நாம விவாதிக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்ப திருச்சி கிழக்கு பகுதிக்கு முதல்வர் போயிருக்காங்க. நீலாங்கரைக்கும் பெரம்பூருக்கும் உள்ள தூரம் கம்மி தான், அங்க போகல. நீலாங்கரை டு திருச்சி எவ்வளவு தூரம் அங்க போயிருக்காங்க. இத்தனைக்கும் ராஜினாமா பண்ண போற தொகுதிக்கு போயிட்டு அதுவும் குறிப்பிட்டு இவ்வளோ எண்ணிக்கை தான் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்ட மக்களை கூப்பிட்டு நன்றி சொல்லிட்டு ஃபர்தரா இவர் பயங்கர அதிரடியா பேசியிருக்காரு. ஸோ தடிக்க விழுந்தா பெரம்பூர், அங்க போகல, இவ்வளவு தூரம் போயிருக்காரு. இதுக்கு என்ன காரணம் சார்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 5000 பேருக்கு தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆமா சார். இப்ப நீங்க இவரு சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷன்ல கேம்பெயின்லாம் பண்ணியிருந்தார்ல, அப்போ பாத்தீங்கன்னா விஜய்க்கு எஸ்ஓபி அப்படின்ற ஒரு விஷயத்தை போட்டு 5000 பேர் தான் எங்களுக்கு அலோவ் பண்றாங்க, 5001 வந்தா கூட எங்க மேல கேஸ் போடுறாங்க சொன்னவர் இப்போ அமைச்சரா இருக்கிற ராஜ்மோகன் அவர்கள். அது மாத்திரம் இல்லாம விஜயே பல கூட்டங்கள்ல மக்கள் சந்திக்கும் கூட்டத்துல என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, எங்களை தடுக்கிறாங்க, மக்கள் கிட்ட நாங்க போயிட்டு ரொம்ப ஜாயிண்ட் ஆகாம எங்களை தடுக்கிறாங்க, திமுக அரசு தடுக்குது, முட்டுக்கட்டை போடுறாங்க, சதி செய்யறாங்க, திமுக சதி செய்யறது, எங்களுக்கு பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குது, பாதுகாப்பு தர மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை உறக்க சொன்னவர் விஜய். இப்போ யாரு கிட்ட ஆட்சி இருக்குது? டிவி கிட்ட ஆட்சி இருக்கு. யாரு சிஎம் இருக்கிறாரு? விஜய் தான் சிஎம் இருக்காரு. அவரு நினைச்சாருன்னா 5000 பேர் இல்ல, 10,000 பேர் இல்ல, 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் பேரை கூட கூப்பிட்டு வச்சு மொத்த திருச்சியே ஒரே இடத்துல கூப்பிட்டு வச்சு கூட எவ்வளவு பெரிய இடம்லாம் இருக்குது, அந்த இடத்துல கூப்பிட்டு வச்சு கூட நன்றி சொல்லலாம். ஏன் விஜய் அவர்கள் இந்த விஷயத்த செய்யல அப்படின்ற ஒரு பார்வையில இருக்கு. நீங்க திமுக இருக்கும்போது 5000 பேருக்கு தான் உங்களுக்கு அலோவ் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்போ எல்லாமே தமிழ்நாடு கண்ட்ரோலே உங்க கிட்ட தான் இருக்கு, பவரே உங்க கிட்ட தான் இருக்கு. ஏன் நீங்க இங்க 5000 பேரை கூட்டுறீங்க அப்படின்னா, அப்போ திமுக அரசு இதுக்கு முன்னாடி இருக்கும் பொழுது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு விஜய்க்கு கூடுற கூட்டம் ஏதோ ஒரு விதத்துல அசம்பாவிதம் நடக்குது. ஏன்னா கரூர்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த அசம்பாவிதம் காரணம், அதிகப்படியான கூட்டங்கள் கூடுந்துதான் காரணம். ஸோ அதுல இருந்து தான் இந்த எஸ்ஓபி அப்படின்றது உயர்நீதிமன்றம் மூலமா ஒரு வழிகாட்டு நெறிமுறையில கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அப்போதைய கவர்மெண்டான திமுக அரசு கிட்ட உயர்நீதிமன்றம் சொல்லுது. ஸோ அதன் அடிப்படையில் தான் எஸ்ஓபி அப்படின்றது எல்லா கட்சிக்கும், விஜய்க்கு மட்டும் இல்லை, எல்லா கட்சிக்கும் அவங்க என்ன பண்றாங்க, போடுறாங்க. ஆனா விஜய் மட்டும் எனக்கு மட்டும்தான் போடுறாங்க, எனக்கு மட்டும்தான் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்தாரு. இன்னைக்கு எல்லாமே உங்க கிட்ட இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? 5000 பேர் தான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, போட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இது ஒண்ணு. ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா பாதுகாப்பு தரமாட்டாங்க, காவல்துறை பாதுகாப்பு தரமாட்டாங்க. அவர் வரும்பொழுது ஒரு காவல்துறை ஒரு பாதுகாப்பு அதிகாரி கீழே தடுமாறி விழுந்திருக்கிறார். ஸோ இப்போ தெரிஞ்சுங்களா, விஜய்க்கு வர கூட்டங்கள் ஏதோ ஒரு அசம்பாவிதத்தை பண்ண போகுது, ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் கடந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு, கட்டுப்பாடுகளை விதித்தது. இப்போ இருக்கிற இந்த கவர்மெண்ட் விஜய்க்கும் தெரிஞ்சிருக்கு, நிறைய பேரை கூப்பிட்டுட்டோன்னா வர்ற கூட்டம் நம்மளுக்கு அரசியல் வகைப்படுத்தாத கூட்டம், ரசிகர்கள் கூட்டம், ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அது இவருக்கு ஒரு பெரிய மைனஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் விஜய் அவர்கள் 5000 பேருக்கு விஷயங்கள் கொடுத்தாரு. பாதுகாப்பு விஷயத்திலும் கொஞ்சம் குறைபாடுகள் இருந்திருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏன் திருச்சி கிழக்குல போயிட்டு நன்றி சொல்றாரு, பெரம்பூர்ல போய் நன்றி சொல்லல? தடுக்கி விழுந்தா பெரம்பூர், நீலாங்கரைக்கும் பெரம்பூருக்கும் குறைஞ்சபட்சம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 18-20 கிலோமீட்டர் தான் வரும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் தாண்டி திருச்சிக்கு போயிட்டு நீங்க எதுக்கு நன்றி சொல்றீங்க அப்படின்னா, அவர் பேசுறத வச்சு நம்ம சொல்றோம். அது நன்றி செலுத்துகிற கூட்டம் கிடையாது. தேர்தல் பிரச்சாரம், இடைத்தேர்தல் வருதுல்ல, அவர் பேசும்பொழுது லாஸ்ட்ல என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடைத்தேர்தல் வருது, அதுல எனக்கு வாக்களித்ததை விட அதிகப்படியான நீங்க வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா ஒரு பிரச்சாரத்தை இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு விஜய் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு. விஜய் இப்போ நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தார்ல, அதுல எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க, இவ்வளவு கூட்டங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஓகே, இது எல்லாமே மக்கள் பணமா இல்ல தனிப்பட்ட ஒரு கட்சி பணமா அப்படின்றது விஜய் அவர்கள் தான் தெள்ள தெளிவா நம்மளுக்கு சொல்லணும். ஏன்னா மக்கள் பணத்தை நான் ₹1 எடுக்க மாட்டேன்னு சொன்னார். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகள் எல்லாமே இவங்க கட்சி சார்பா நடந்துதா இல்ல அரசு சார்பா நடந்துதா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எல்லார் மத்தியிலும் இருக்குது, எனக்கும் இருக்குது. அதை தெளிவுபடுத்துற இடத்துல விஜய் அவர்கள் இருக்கிறார், தாவேக அரசு இருக்குது, தாவேக கட்சியும் இருக்குது அப்படின்னு தான். ஏன்னா நான் ஒரு சாமானிய மக்கள், எனக்கு தெரியணும்
நீங்க வந்து ஏன்னா இது டிரான்ஸ்பரண்டான அரசு சொன்னார் விஜய். ஆமா, வெள்ளை அறிக்கை விடுறேன்னு சொன்னாரு. எல்லாத்துக்கும் மேல சிங்க பெண்கள் அந்த விழா நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி ரத்து பண்ணாரு. அதுல அரசு பணம் எவ்வளவு வேஸ்ட் ஆனுச்சு. ஆமா, அதுவும் அரசு பணம், மக்களுடைய பணம் வீணா தான் போயிருக்கு. சோ இது டிரான்ஸ்பரண்டான அரசுன்னு விஜய் தான் சொன்னாரு. சோ அது இதுக்கு தெளிவுபடுத்தணும். இந்த நிகழ்ச்சி கட்சி பணத்துல நடந்ததா இல்ல அரசு பணத்துல நடந்ததா அப்படின்ற ஒரு விவகாரம் தெரிஞ்சாகணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அடுத்தபடியா இது வந்து முழுக்க முழுக்க ஒரு நன்றி செலுத்துற விதமாகவே இல்ல, இது ஒரு பிரச்சாரத்துல தான் முடிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவர் வந்து பயங்கரமா கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், அவர் இன்னும் பிரச்சார மூடுல தான் இருக்கிறாரு. அவரு சிஎம் ஆனதே இன்னும் அவர் நினைச்சு கூட இது பண்ண முடியல. அவரே வந்து இமேஜினேஷன்ல இருக்காரு, நம்ம சிஎம் ஆயிட்டோமா அப்படின்ற மாதிரி அவரே வந்து ஃப்ளோட்டிங்ல தான் இருக்கிற மாதிரி தெரியும். ஆமா, அவர் இன்னும் பிரச்சார மூடுல தான் இருக்கிறாரு. இன்னும் அவர் வந்து அவருங்க ஆட்சி சிஎம் அவர் தாங்கன்றது அவருக்கு இன்னும் தெரியலையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. சோ இது நன்றி செலுத்துற ஒரு மீட்டிங் இல்ல. தேர்தல் பிரச்சாரம் திருச்சி கிழக்குல வந்து இடைத்தேர்தல் வரப்போகுது. இதுக்கு நான் என் சார்பா ஒரு வேட்பாளரை நிக்க வைக்க போறேன், அவங்களுக்கு நீங்க வாக்களிங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரம் தான் இருக்கு. குறைஞ்சபட்சம் நீங்க என்ன பண்ண போறீங்க, திருச்சி கிழக்குல உங்களுக்கு எத்தனை பேர் வாக்களித்தாங்க, அத்தனை பேர் ஆச்சுன்னா, இப்போ உதாரணத்துக்கு திருச்சி கிழக்குல அவருக்கு 1 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்கன்னா அந்த 1 லட்சம் பேரை நீங்க கூப்பிட்டு என்ன பண்ணிருக்கணும், நன்றி சொல்லிருக்கணும். இல்ல நீங்க என்ன பண்ணிருக்கோம், தெருவா போய் நன்றி சொல்லணும். ஆனா நீங்க ஒரு மீட்டிங் ஒரு ரன் பண்றீங்க, அதுல 5000 பேர் கூப்பிடுறீங்க, அதுவும் வந்தவங்க எல்லாமே நிர்வாகிகளா தான் இருக்கிறாங்க, பொதுமக்கள் யாருமே இல்ல. சோ பல கேள்விகள் இந்த நிகழ்ச்சியில அவர் நடத்துனதுல இருக்குது அப்படின்றத நான் பார்ப்பேன். நன்றி சொல்ற கூட்டம் இல்ல, இது வாக்கு சேகரிப்பு கூட்டம் தான். அதுக்கு பேரு மட்டும் இவங்க மாத்தி எல்லாத்துக்கும் எப்படி வச்சாங்க அது மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. அந்த 5000 பேரை கூட டிஎம்கே அவங்க கொடுத்த அதை அப்படியே காப்பி பண்ணி இவங்க வந்து பண்றாங்க. ஆட்சி அதிகாரம் கையில இருந்தும் கூட டிஎம்கே ஆட்சியில என்ன நடந்ததோ அதை அப்படியே தான் டிபி காப்பி அடிக்கிறாங்க. ஆக்சுவலா காப்பி கிடையாது, இது வந்து விஜய்க்கு வந்து பயம் வந்துருச்சு. ஏன்னா அதிகப்படியான நீங்க கூட்டங்கள் கூடுனீங்கன்னா ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப யாரு பேர் மேல உங்களுக்கு கரப்படும், விஜய் அரசு பேர் மேல தான். அப்போ திமுக கொடுத்தது உண்மை அப்படின்றது இப்ப இவங்க பண்றதுலே தெரியவா தெரியல. அப்ப திமுக தாவேகா கட்சிக்கு ஒரு சில வழிமுறைகளை என்ன பண்ணாங்க, பின்பற்றினாங்க. அது கரெக்ட் தான்ப்பா, 5000 பேர் கூடணும்னா ஏன் கூடணும், எதுக்கு கூடணும், ஏன்னா அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவங்க காவல்துறை இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான், உளவுத்துறை ரிப்போர்ட் படி தான் திமுக அரசு என்ன பண்ணிச்சு, பர்மிஷன்லாம் கொடுத்தது. ஆனா இப்போ அதே உளவுத்துறையும் காவல்துறையும் இப்ப இருக்கிற முதலமைச்சருக்கு கொடுத்திருக்காங்க. அதனாலதான் ஒரு 5000 பேர் சொன்னாரு, இல்லாட்டி அதிக பேர் கொடுத்திருக்கலாமே. ஏங்க நீங்க என்னங்க சொல்றது, எங்களுடைய கட்சி நிர்வாகிகள், எங்களுடைய நண்பீஸ் எத்தனை பேர் எனக்கு வாக்களிச்சிருக்காங்க, அவங்கள பேருக்கு நான் நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு 1,00,000 பேரை நீங்க கூப்பிட்டு நன்றி சொல்லியிருக்கலாமே. சோ இப்ப தெரியுதுங்களா, திமுக அரசு செஞ்சது கரெக்ட். ஆனா நீங்க அப்ப என்ன சொன்னீங்க, அவங்க மேல பொய் புகார்களை பயங்கரமா சொன்னீங்க, தீய சக்தி எங்களுக்கு வந்து தடை பண்ணுது, எல்லாமே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலதான் நீங்க குற்றம் சுமத்துனீங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு. இப்ப கூட தீய சக்தி, தீர்ந்து போன சக்தின்ட்டு ரைமிங்கா டைமிங் டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இப்பவும் என்ன சொல்றாருன்னா 2 பேருக்கு தான் போட்டி, டிஎம்கே டிவிகேன்றாரு. டிஎம்கே மற்றும் பலர் தான் வந்து நான் ஆட்சி அமைக்க தடுத்தாங்க, அந்த கடைசி 5 நாள்ல என்னென்ன பண்ணாங்க, எப்பா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசினாரு. அந்த மற்றும் பலர், அந்த கல்லாப்பேட்டை கூட்டணி விமர்சிச்சவங்களை வச்சுதானே இவர் வந்து பெரும்பான்மையை நிரூபிச்சு முதல்வர் ஆனாரு. மறுபடியும் இன்னைக்கு அவங்களையே விமர்சிச்சிருக்காரு. ஆக்சுவலா இங்க வந்து ஒரு நரேட்டிவை செட் பண்றாங்க, திமுக அதிமுக சேர்ந்து இங்க கூட்டணி அமைக்க இருந்தது அப்படின்னு. இப்போ பிராக்டிக்கலா நம்ம எடுத்துப்போம், ஒருவேளை இப்படி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட்டணி அமைச்சு ஆட்சியை பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஜயனுடைய நிலைமை என்னவாயிருக்கும் அவ்வளவுதான். யோசிச்சு பார்த்துருக்குமா? ஏன்னா இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு இந்த பக்கமும் சொல்லிட்டாங்க, இந்த பக்கமும் சொல்லிட்டாங்க. வரலாற்று பிழை, இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிருச்சு. எக்காரணத்துக்கு கொண்டும் யாருக்காகவும் நாங்க சமரசம் செஞ்சுக்க மாட்டோம், அப்படி ஒரு நிகழ்வு நடக்காதுன்னு சொல்லிட்டு திமுகவும் சொல்லிருச்சு, அதிமுகவும் சொல்லிருச்சு. ஆனா இன்னமும் இதை வச்சுதான் விஜய் அவர்கள் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார், நம்ம எதுக்கு கேலி கிண்டல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிடுவோம், கேலி கிண்டல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஆனா இப்போ விஜயனுடைய பேச்சுல தெல்ல தெளிவா தெரியுது, கேலி கிண்டல் தான் பண்ணியிருக்கிறார், திமுகவையும் அதிமுகவையும் கேலி கிண்டல் தான் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றது. அதாவது நான் கேலி கிண்டல் பண்ண மாட்டேன்னு சொன்னவரு இப்ப கேலி கிண்டல் தான் பண்ணியிருக்காரு. கல்யாண நிகழ்ச்சியில போய் புலம்புறாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப அது என்ன பண்றீங்க, அப்போ கேலி கிண்டல் தானே பண்றீங்க. உங்களை எதிர்த்து விமர்சனங்களை முன்வைத்தா நீங்க ஈஸியா மக்களை வந்து என்ன பண்றீங்க, டைவர்ட் பண்ணி விட்டுறீங்க, கேலி கிண்டல் பண்றாங்க. அப்ப உங்களை எதிர்த்து விமர்சனங்களை முன்வைக்க வேண்டாமா? நீங்க எப்படி ஜெயிச்சீங்கன்றதான் அவர் சொன்னார். சோ நீங்க ரீல்ஸ் மூலமா தான் ஜெயிச்சீங்க, குழந்தைகளை தூண்டி விட்டு தான் ஜெயிச்சீங்க. இன்னைக்கு ஒவ்வொரு குழந்தைகளை ரீல்ஸ் போடுதுல, விஜய் மாமா நீங்க சொல்லிதான் எங்க அப்பா
எங்க அம்மாவை வந்து ஓட்டு போட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குழந்தைகளும் இன்னைக்கு சோசியல் மீடியால வந்து சொல்லுது. அதே போல நிறைய பெரியவங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என் பையன் சொல்லிதான், என் பேர குழந்தை சொல்லிதான் நான் ஆமா. ஓட்டு போட்டேன் அப்படின்னு. சோ இப்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது விஜயனுடைய சுயரூபம் முகத்திரை கிழியுது. ஆனா இத திசை திருப்பணுன்றதுக்காகவே என்ன சொல்றாங்க, கல்யாண நிகழ்ச்சியில போய் புலம்புறாங்க. அது மாதிரி கிட்ஸ் அந்த ஜென்சி புரட்சியை இது பண்றாங்க. சோ ஜென்சி அப்படின்றது உங்களுக்கு ஒன்றும் காப்பிரைட்ஸ் போட்டு கொடுக்கல. ஜென்சி ஆமா. கிட்ஸ்ன்றது எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. திமுகவில் இருக்கிறாங்க, அதிமுகவில் இருக்கிறாங்க, நாம் தமிழ்ல இருக்கிறாங்க, அதே போல பாமகல இருக்கிறாங்க, விசிகால இருக்கிறாங்க, எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. இன்னும் ஜென்சி கிட்ஸை இவர் தான் கண்டுபிடிச்ச மாதிரியும் அந்த காப்பிரைட்ஸ் எனக்கு மட்டும்தான் அப்படின்ற உரிமை கொண்டாடுறல. ஸோ கேலி கிண்டல் பண்ற தீர்ந்து போன சக்தி, தீய சக்தி, தூர்ந்த சக்தி எல்லாமே என்ன பண்றாரு, கேலி கிண்டல் பண்ற வரையெல்லாம் இருக்குது. இப்போ கூட அவர் வந்து ஒரு போட்டி மனப்பான்மையில தான் இருக்கிறார். ஆமா. நம்ம ஜெயிச்சிட்டோம், ஆட்சியில உட்கார்ந்துட்டோம், எப்படி தமிழ்நாடு அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போவோம் அப்படின்ற ஒரு சிந்தனை ஒரு முதலமைச்சரா இருக்கிற விஜய் அவர்களுக்கு இல்ல. இன்னமும் அவர் என்ன பண்றாருன்னா போட்டி பொறாமையோட தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவது. ஏன்னா இப்போ 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே அப்படின்ற ஒரு உறக்கத்தை சொல்றாரு. சோ ஏன்னா திருச்சி கிழக்குல இங்க நிப்பாங்க, நீங்க வந்து திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், டிவிகேக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல வர்றதுக்காக தான் அவர் அதை திரும்பவும் பிரயோகப்படுத்துறாரு, அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்துறாரு. ஸோ கிண்டல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு வார்த்தை நீங்க திமுகவும் அதிமுகவும் என்ன பண்றீங்க, கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு அந்த தீந்து போன சக்தின்றீங்களே, அதுல இருந்து வந்தவங்கள தான் நீங்க சேர்த்து வச்சுட்டு இருக்கீங்க. ஆமா. நீங்க ஊழல் சக்தின்னு சொன்னீங்க, இப்ப ஏன் சொல்லல ஊழல் சக்தின்னு? ஏன்னா ஊழல் சக்தியில இருக்கிறவங்க பெரும்பான்மை தான் அங்க இருக்கிறாங்க. நீங்க ஊழல் சக்தி நீங்க இவங்கள சொன்னீங்கன்னா அங்க இருக்கிறவங்கள ஊழல் சக்தி தானே, அப்ப உங்க கட்சியில இருக்கிறவங்க ஊழல் சக்தி தானே. அதனாலதான் தீந்து போன சக்தி, ஏன்னா தீர்ந்து போயிடுச்சு. அதிமுகல ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் இங்க இந்த பக்கம் வந்துட்டாங்க, அங்க தீந்து போச்சுங்க, அதனால தீந்து போன கட்சி, தீந்து போன சக்தி அப்படின்னு அவர் என்ன பண்றாரு சொல்றாரு. சோ இதெல்லாம் கிண்டல் பண்ற விதமா தான் இருக்குது. முதல்ல உங்களுக்கு மக்கள் கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குங்க, உங்களுக்கு உங்க தலைவருக்கு உங்க கட்சிக்குன்னு ஒரு மக்கள் கிட்ட ஒரு வரவேற்பு இருக்குல்ல. சோ புதுசா நீங்க என்ன பண்றீங்க, புதுசா எப்படி நீங்க உறுப்பினர்களை சேர்க்கிறீங்கன்னா கிடையாது, அடுத்தவங்க கட்சியில இருந்து வரவங்களை சேர்த்துதான் நீங்க வந்து என்ன பண்றீங்க உறுப்பினர். இப்போ அவர் சொல்றாரு, என்ன சொன்னாருன்னா, ஒருவேளை இவங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டணி வச்சிருந்தா நான் வந்து வேற மாதிரி இருப்பேன், நிர்வாகம் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்றாருல. என்ன பண்ணிருப்பாரு, ஆட்சியை கலைச்சிருப்பாரு. இப்பே கலைக்க வேண்டியதுதானே, உங்கள்கிட்ட இந்த மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கப்பா, நல்ல சக்தி, தூய சக்தி நீங்க தானே. ஆட்சியை கலைச்சிட்டு வேண்டாம் எங்களுக்கு யார் உதவி வேண்டாம், கல்லாப்பேட்டி உதவி வேண்டாம், தீய சக்தியோட இருந்த கூட்டணி கட்சிகள்லாம் வேண்டாம், திருப்பி ரீஎலெக்ஷன் வைங்க, நான் 200க்கு மேல மெஜாரிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். இப்போ கூட அவர் என்ன சொல்றாருன்னா, ரசிக்கிறாரு, 234 தொகுதியிலும் நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு கர்வம் இருக்கு. ஆமா, 2031ல எதிர்கட்சி அப்படின்ற ஒரு கட்சியே இருக்காது, ஃபுல்லாவே நம்ம தான்ன்ற மாதிரி ஒரு அமைச்சர் கூட பேசியிருந்தார். அது வந்து அந்த வார்த்தைகளை கேட்கும்போது நம்மளுக்கு சந்தான காமெடி தான் ஞாபகம் வருது. ராணுவத்தில் அழிஞ்ச விட ஆணவத்தில் அழிஞ்ச ரொம்ப அதிகண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல சந்தானம் சொல்லுவார்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. சோ எந்த அளவுக்கு ஒரு ஆணவத்தின் உச்சத்துல இவங்க பேசுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், முன்வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதுவே கான்பிடென்ட் இருக்கலாம், ஓவர் கான்பிடென்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஓவரா கான்பிடென்ட் இது பண்றாங்க. சோ இது எல்லாத்தையும் மக்கள் என்ன பண்றாங்க, நோட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து விஜய் அவர்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறார் இந்த பேச்சுல அப்படின்னு தான் சொல்லணும். அவர் வந்து நம்ம எதுக்கு பேசணும், நம்ம பேச வந்ததை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து யாரெல்லாம் அவருக்கு மேல விமர்சனம் வச்சாங்களோ அதுக்கு பதில் தான் கொடுத்திருக்கிறார். சோ மக்களுக்கு நீங்க ஆக்கப்பூர்வமா என்ன பண்ண போறீங்க, தொகுதி மக்களை உங்களை வந்து தேர்ந்தெடுத்தாங்க, ராஜினாமா பண்ணிட்டீங்க, அதுக்கு நன்றி சொல்லுத வந்தீங்க. சரி, அந்த தொகுதிக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க, இந்த தொகுதி எப்படி வளர்ச்சி அடைய போறீங்க, அதே போல தமிழ்நாட்டை எந்த அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு வர போறீங்க, இதை பத்தி அவர் பேசினாரானா கிடையவே கிடையாது. அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு, அமைதியாயிட்டாரு, அவரை நோக்கி எந்தெந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டதோ அந்த விமர்சனங்களுக்கு தான் பதில் சொல்லி இருக்கிறாரு அப்படின்றத நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இன்னொரு விஷயம் பார்க்க போனா எம்ஜிஆர் அவங்களுடைய கம்பேர் பண்ணி பேசினாரு. அப்ப வந்து 1977ல எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுத்த ஓட்டு சதவீதத்தை விட எனக்கு வந்து நீங்க அதிகமா நீங்க கொடுத்துருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி நான் கம்பேர் பண்ணல, இருந்தாலும் அவருக்கே கொடுக்காததை எனக்கு நீங்க கொடுத்துருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தன்னை ரொம்ப அப்படியே ஹை ரேஞ்சில் வச்சு சொல்றேன்ல. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை பிரயோகத்தை வந்து நான் கம்மியா சொல்றேன், இன்னும் அதிகமா சொல்லணும்னா அது வேற மாதிரி போகும். ஸோ அதனால வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் சொல்றாரு. எம்ஜிஆரோட நீங்க ஒப்பிடுறீங்கல்ல,
ஸோ எம்ஜிஆருக்கு எந்த அளவுக்கு அரசியல் ஞானம் இருந்தது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் சினிமாவில் வரதுக்கு முன்னாடியே காங்கிரஸ்ல இருந்திருக்கிறாரு, காங்கிரஸ்ல இருந்து திமுகவுக்கு வந்தாரு, அதுக்கப்புறம் அவர் பயங்கரமா அவருக்கு படிப்படியா தான் வந்தாரு. அரசியல் ஞானம் அப்படின்னு ஒண்ணு இருந்தது, மக்களை புரிஞ்சுக்கிட்டாரு. நீங்க என்ன மக்களை புரிஞ்சுக்கிட்டீங்க? சோ உங்களுக்கு ஒரு கிரேஸ் இருந்தது மக்கள் கிட்ட. விஜய் ஒரு ஹீரோ, அந்த ஒரு கிரேஸ் இருந்தது. சரி, மாற்று அரசியல கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் உங்களை அங்கீகரிச்சாங்க. அது நான் தப்பு சொல்லவே இல்லை. திமுக அதிமுக 2 பேரும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டுட்டாங்க. நான் வரேன், நான் புதுசா இதெல்லாம் தரேன் நீங்க சொன்னீங்க, அதெல்லாம் நம்புனாங்க மக்கள். இவர் கொடுத்த வாக்குறுதி எல்லாமே மக்கள் நம்பிதான் ஓட்டு போட்டு இருக்கிறாங்க. சோ இவரு எதுவுமே இல்லாம நான் இலவசங்களா எதிர்த்தேன். ஆரம்பத்துல சொன்னார்ல, டிவியை உடைச்சாரு, எல்லாமே இது பண்ணாரு, மிக்சி ஃபேன் எல்லாமே எரிச்சாரு சர்க்கார் படத்துல. ஸோ அதே போலதான் இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இலவசங்களே இருக்காது அப்படி இப்படின்னு சொன்னார்ல. எதுக்கு திடீர்னு இலவசங்களை அறிவிச்சாரு லாஸ்ட் மினிட்ல? எல்லாமே இருக்கும். ஒருத்தவங்க கூட ஓசி பஸ் வேணுமா, 1000 ரூபாய் வேணுமா அப்படின்லாம் கூக்குரல் கொடுத்தாங்க. இது அருண்ராஜ் அவர்கள் கூட ஒரு மேடையில இலவசங்களை எதிர்க்கணும், இலவசங்களை கொடுக்க கூடாது, விஜய் அவர்கள் அதெல்லாம் எதிர்ப்பாரு அப்படின்லாம் சொன்னாரு. ஆனா சில தினங்களுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு, இலவசங்களை அறிவிக்கிறார். 1 by 1 ஆமா 1 by 1 அறிவிக்கிறார். 6 சிலிண்டரு, தாலிக்கு தங்கம், குழந்தைகளுக்கு மோந்திரம், 2500, பெண்களுக்கு சென்னையில இருந்து கன்னியாகுமரி ஃப்ரீ, வேலை இல்லாம பட்டதாரிகள் இருந்தா 4000 ரூபாய் அது கொடுக்குறேன், பயங்கரமான இலவசங்களா அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. ஸோ அது இல்லாமல் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் ரத்து. 5 ஏக்கருக்கு வச்சிருந்தீங்கன்னா நீங்க முழுசா, நீங்க 5 ஏக்கர் வச்சு 50 லட்சம் வாங்கியிருந்தா கூட ரத்து. அந்த அளவுக்கு தான் அவர் சொன்னாரு. நான் கம்மி பண்ணுவேன் அப்படின்னு. 5 ஏக்கருக்குள்ள நீங்க எவ்வளவு வாங்கியிருந்தீங்களோ ரத்து. பயங்கரமான ஒரு அந்த இலவசங்களை அறிவிச்சதுனாலதான் மக்கள் என்ன பண்ணாங்க, ஒரு மாற்று சக்தி வரட்டும், ஒரு புதியவர்கள் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நம்பி உட்கார வச்சாங்க. ஆனா இப்ப அதே மக்கள் விஜய்க்கு எதிராக திரும்பி இருக்கிறத நம்ம அங்கங்க செய்திகளா நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ அதனால எம்ஜிஆர் வந்து மக்களை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணாரு. மக்கள், ஒரு ஏழை எளிய மக்கள் எந்த இடத்துல எப்படி இருக்கிறாங்க, விவசாயிகள், கல்வி படிப்பு அறிவில்லாத மக்கள், குழந்தைகள் எல்லாருடைய அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணாருன்னா ஒரு அரசியல்ல முன்னெடுத்தார். ஆனா விஜய் அப்படி கிடையாது. ஸோ சொகுசாவே வாழ்ந்தாரு, சொகுசாவே இருக்கிறாரு, எல்லாத்திலையும் சொகுசா தான் இருக்கிறாரு அப்படின்றது மாற்று கருத்துல. ஸோ விஜய் வந்து என்ன பண்றாரு, எம்ஜிஆரோட ஒப்பிடுறாரு. அது தப்பா போயிருமோ அப்படின்னு மனசுல நினைச்சதுனால அடுத்த செகண்ட் அந்தர்பல்ட்டி அடிக்கிறாரு. நான் எம்ஜிஆரோட எல்லாம் ஒப்பிடல அப்படின்றாரு. ஒப்பிட்டுதான் எம்ஜிஆரோட தான். நீங்க எம்ஜிஆர் வாங்காத ஓட்டை விட நான் வாங்கி இருக்கிறேன் அப்படின்னா அப்ப எம்ஜிஆரோட ஒப்பிடுறது தானே. இது தவறான கருத்து போயிட போது. அதிமுக காரங்களாம் நம்மளால வந்து ரிவர்ஸ் ஆயிட போறாங்க, அதிமுக இருந்து பிரிஞ்சு வந்தவங்க நம்ம மேல ரிவர்ஸ் ஆயிட போறாங்க அப்படின்ற ஒரு பயம் வந்ததுனால நான் எம்ஜிஆரோட ஒப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே அந்தர்பல்ட்டி அடிக்கிறாரு. ஸோ இதுதான் அவருடைய நிலைப்பாடு. அடிக்கடிக்கு மாத்திப்பாரு. தேவையில்லாம வார்த்தைகளை விட்டுடுவாரு, இப்போ உட்காந்து யோசிக்கிறாரு. தேவையில்லாம தேர்தல் அறிக்கைகளை கொடுத்தாரு, இப்ப அதை செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை அவர் மாட்டிக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா விவசாயிகள் வந்து நாட்டுக்கு தேவை, நம்ம நாட்டுடைய முதுகெலும்பே விவசாயம் தான், நம்ம சாப்பிட்றோம்னா அதுக்கு விவசாயிகள் தானே ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு தூக்கி வச்சு பேசிட்டு இருந்தாரு பரப்புரையின் போது. ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த கடன்லயே அவங்க வயிற்றுல அடிச்சுட்டாரு. இன்ன வரைக்குமே அந்த விவசாயிகளுக்கு ஒரு நன்றி சொல்லல. ஆக்சுவலா நீங்க அந்த ஸ்பீச்ல நோட் பண்ணிருந்தீங்கன்னா 3 விஷயத்தை அவர் வந்து கொண்டு வந்தார். இந்த 3 விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் சொல்ல போறாருன்னா நம்ம என்ன பண்ண எதிர்பார்த்திருந்தோம். இந்த 200 யூனிட் விஷயத்த கொண்டு வந்தார். அதுலயும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல போறாரு, ஒரு கிளாரிபிகேஷன் நம்மளுக்கு வரும் அப்படின்னு நினைச்சோம். அதே போல சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இதுல ஒரு கிளாரிபிகேஷன் வரும். ஏன்னா இதெல்லாம் பேசும் பொருளா இருக்குது. அப்புறம் பயிர்க்கடன், இந்த 3த்தையும் ஒரு கிளாரிபிகேஷன் கொண்டு வருவாரு. ஒரு சர்ச்சையா இருக்குது, விமர்சனங்கள் வைக்கிறாங்களே, ஒரு கிளாரிபிகேஷன் கொடுப்பாருப்பா அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனா அது எல்லாத்தையும் சூப்பரா டைவர்ட் பண்ணார். தெரியுமா, 200 யூனிட் தரேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அந்த 200 யூனிட்டுக்கு 500 யூனிட் மேல அதுக்குள்ள இருந்தாதான் உங்களுக்கு 200 யூனிட். அதுக்கு கிளாரிபிகேஷன் கொடுக்கவே இல்லை. 100 யூனிட் எடுத்துட்டு வந்தாரு. 100 யூனிட் வந்து ஜெயலலிதா கொடுத்தது, மு.க. ஸ்டாலின் கொடுத்தது இல்ல அப்படின்னு. அதுக்கு சம்பந்தமே இல்லையே சார். 100 யூனிட்டுக்கு நீங்க கொடுத்தா என்ன, கொடுக்க கட்டினா அது ஜெயலலிதா கொண்டு வந்தா என்ன, மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்தா என்ன, அதை விட்டுருங்க. நீங்க சொன்ன 200 யூனிட்டுக்கு என்ன, முடிஞ்ச கதை முடிஞ்சிடுச்சு, நடக்க போறத பத்தி பேசுங்க. இப்ப 200 யூனிட் தான் சர்ச்சையா இருக்குது. 100 யூனிட் சர்ச்சை கிடையவே கிடையாது. அது யார் எத்தனை வந்து, எம்ஜிஆர் கூட எத்தனை வந்துட்டு இருக்கிறோமே. உங்களுக்கு என்ன பிரச்சனை? 100 யூனிட் பிரச்சனை கிடையாது, 200 யூனிட்டுக்கு என்ன சார் பிரச்சனை? அது எவ்வளவு சூப்பரா டைவர்ட் பண்ணாரு பாத்தீங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கொண்டு வந்தார். சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது.
சோ நீங்க திமுக ஆட்சி காலத்துல சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்கும்போது இதை முன் வச்சுதான் நீங்க என்ன பண்ணீங்க, நிறைய பெண்களையும் நிறைய குழந்தைகளையும் நிறைய குடும்பங்கள் இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணீங்க நம்ப வச்சீங்க. ஸோ திமுக ஆட்சியில் இதெல்லாம் நடக்குது அதெல்லாம் நடக்குது, இப்போ உங்க ஆட்சியில நடக்குது. அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றாரு, என்னன்னா போதைப் பொருட்களை வந்து நீங்க கட்டுப்படுத்தல அப்படின்னு அபரிவிதமா வளர்த்து விட்டுட்டீங்க. அது இனிஷியலா நீங்க இருக்கும் போதே அது ஆரம்ப கட்டத்துல நீங்க இது பண்ணல. ஓகே ரைட், அவர் சொல்ற வழிக்கு வருவோம். போதைப் பொருளை வந்து திமுக அரசு கட்டுப்படுத்த மறந்துருச்சுங்க. இவர் ஆட்சிக்கு 20 நாள் ஆயிடுச்சுல, என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இல்ல கிரைம் ரிப்போர்ட் தான் அதிகமா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருந்தாரு இவரு? இந்த 25 நாள்ல இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? போக வேண்டியதானே, போதைப் பொருட்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது நீங்க தான் லிஸ்ட் வச்சிருந்தீங்களா சார்? உங்க அமைச்சர் ஆதவர்ஜனா சொன்னாரே வட சென்னை வந்து போதைப் பொருட்கள் கூடாரமா மாறிச்சுன்னு. போக வேண்டியதானே வட சென்னையில யார் யாரு உங்களுக்கு கேட்ட உளவுத்துறை இருக்குது, நீங்க இது பண்ணுங்க, எங்கெங்க போதைப் பொருட்கள் இருக்கோ ரைடு விட்டு என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் ஆக்குபேட் பண்ணுங்க. ஏன் பண்ணல? இத்தனைக்கு முதல்ல போட்ட கையெழுத்தே அதுக்கு. ஆனா அதை இன்னுமே அவங்க வந்து அமலுக்கு கொண்டு வரலன்றதான் பெரிய வேதனையான விஷயம். கரெக்ட், ஏன் பண்ணல நீங்க? சோ உங்க மேல ஒரு நிர்வாக திறமையற்ற ஒரு நிர்வாகம் உங்ககிட்ட இருக்குதுன்றத அவர் வாயால ஒரு மறைமுகமா என்ன பண்றாரு, ஒத்துக்கிறாரு. எல்லாத்துக்கும் திமுக காரணம். அடுத்தபடியா அவர் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா பயிர்க்கடன். இந்த பயிர்க்கடன் கூட ரொம்ப விஷயமா இருக்குது. இப்போ விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குல சந்திக்கிற அதே டைம்ல தஞ்சாவூர்ல ஒரு மாபெரும் விவசாயிகள் போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க, சாலையல் முறையில நடத்தினாங்க. அதுல கூட இவர் பயிர்க்கடனுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாரு அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா அதுலயே என்ன சொல்றாருன்னா, நான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல வந்து என்ன பண்ணிட்டேன், பயிர்க்கடனை நான் சொல்லி இது பண்ணிட்டேன். சோ குறுகிய காலத்துல நான் என்ன பண்ணிட்டேன், பயிர்க்கடன் நீக்கிட்டேன். நீங்க சொன்னது அது கிடையாது. குறுகிய காலத்துல நான் பயிர்க்கடன் நீக்குவேன்னு நீங்க சொல்லல. 5 ஏக்கருக்கு வச்சிருக்கிறவங்க நீங்க எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் முழுசா ரத்துன்னு சொன்னீங்க. ஆனா அதுக்கு நீங்க ஒரு சொல்யூஷனும் கொடுக்கவே இல்லை. 50,000 ரூபாய் மட்டும் நீங்க தள்ளுபடி பண்ணிருக்கீங்கன்னா, அப்போ 1 லட்சம் நீங்க வாங்கியிருப்பீங்க. உங்ககிட்ட வந்து 5 ஏக்கர் நிலம் இருக்கு, 1 லட்சம் வாங்கியிருப்பீங்க. 50,000 ரூபாய் நீங்க தள்ளுபடி பண்ணிட்டீங்கன்னா மீதி 50,000 ரூபாய் நீங்க கட்டி தான் ஆகணும். ஆனா நீங்க கொடுத்த வாக்குறுதி அப்படி கிடையாதுல்ல. 1 லட்சம் வாங்கினீங்கன்னா 1 லட்சம் நான் மைனஸ் பண்றேன், தள்ளுபடி பண்றேன், அதான சொன்னீங்க. சோ இது எல்லாமே அவரு ஏதோ ஒரு சொல்யூஷன் சொல்ல வராருப்பா கடவுள புஸ்மாவனா எல்லாத்தையுமே டேக் டைவர்ஷன். ஆமா, டேக் டைவர்ஷன் அது. சோ இதெல்லாம் என்னன்னா அவர் மேல ஒரு சிம்பத்தி ஒரு கிரியேட் பண்ணாரு பாத்தீங்களா, கோட் ஷூட்டை போடுறத பத்தி. இங்க வந்து விஜய் அவர்கள் கோட் ஷூட்டரை போடுறத பத்தி யாருமே வந்து விமர்சிக்கவே இல்லை. இன்னாரு கோட் ஷூட் போடணும், அன்னாரு கோட் ஷூட். அதாவது அவர் சொன்னாரு, ஏன் நாங்களா கோட் ஷூட் போடக்கூடாதா, நாங்களா கோட் ஷூட் போட்டா என்ன அப்படின்னு. இது வந்து வேற மாதிரி டைவர்ட் பண்ற மாதிரி இருக்குல்ல. இங்க யாருமே ஒரு விமர்சிக்கவே இல்லை. கோட் ஷூட் போடுறது இது பண்றதெல்லாம் யாரும் விமர்சிக்கவே இல்லை. இவரா வந்து என்ன பண்ண, இந்த சோசியல் மீடியாக்கெல்லாம் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு விஷயங்களை வந்து பரப்பிடுவாங்களே. சோ முழுக்க இந்த விவகாரத்துல இவர் மேல வச்ச விமர்சனங்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்கிற விதமா தான் இவர் வந்து இந்த நன்றி செலுத்துற கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாரு கண்டி. மத்தபடி ஒரு பிரயோஜனமும் இல்லாத வெற்று பேச்சு தான் விஜயனுடைய பேச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்ப சிங்கப்பெண் அதிவிரைவு படையின்னு வந்து பரபரப்பா ஆரம்பிச்சாங்க. அவ்வளவுதான் வந்துட போது, இதுக்கப்புறம் எந்த குற்றமும் நடக்காது, பெண்கள் குழந்தைகள் வயது முதிர்ந்தவர்கள் எல்லாருமே பாதுகாப்பா சாலையில நடக்கலாம், இனிமே சரக்கு அடிச்சுட்டோ இல்ல போதைப் பொருள் யூஸ் பண்ணியோ கஞ்சாலாம் யூஸ் பண்ணிட்டோ பெண்களை வந்து அபியூஸ் பண்ண மாட்டாங்க, அண்ணன் வந்துட்டாரியா அப்படின்னு நம்ம கொஞ்சம் பெருமூச்சு விடும்போது அந்த விழாவை ரத்து பண்ணிட்டு ஒரு புதுமனை புகை விழாவுக்கு வந்து பட்டு வேஷ்டி பட்டு சட்டெல்லாம் போட்டு ஜம்முன்னு மாப்பிள்ள மாதிரி போயிட்டு வந்து அந்த ரத்து பண்ணதை கூட தப்புன்னு அவருக்கு வந்து உணரல. இப்ப மறுபடி நான் அடுத்த வாரத்துல அந்த படையை அந்த ஃபங்க்ஷனை நான் வந்து இன்னாகிரேட் பண்ண போறேன், அது உங்களுக்கு கொண்டு வர போறேன் அப்படின்றாரு. அன்னைக்கு வேற எதுவும் ஃபங்க்ஷன் வந்தா அங்க போக மாட்டாருன்னு என்ன நிச்சயம் இருக்கு? வந்தா போயிடுவாரு. உண்மையிலேயே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரத்தன் டாட்டா அவங்க வீட்டுல எதனா ஃபங்க்ஷன் இருந்தாலோ, இல்லாட்டி ஜான் ஆரோக்கியசாமி அவங்க வீட்டுல எதனா ஃபங்க்ஷன் இருந்தாலோ, யாருன்னா விஷ்ணு ரெட்டி அவர் வீட்டுல எதனா ஃபங்க்ஷன் இருந்தாலோ, யார் வீட்டுல ஃபங்க்ஷன் இருந்தாலும் அவர் போயிடுவாரு அப்படின்ற. ஏன்னா நாட்டு மக்கள் மத்தியில் அவருக்கு வந்து பாதுகாப்பு அப்படின்றது வந்து அவருக்கு வந்து பெருசா படல. கூட இருந்து தனக்காக வந்து உழைச்சாங்கல்ல, அவங்களுடைய வீட்டு ஃபங்க்ஷன் தான் முக்கியம் அப்படின்றதான் அவர் வந்து போயிருந்தாருன்னு வச்சுக்கிறேன். இந்த சிங்கப்பெண் விரைவுப்படை ஆரம்பிச்சார்ல, இதுலயே பல குளறுபடிகள்லாம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ அந்த சிங்கப்பெண் விரைவுப்படையில இருக்கிற ஒரு பெண்மணிக்கே ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு ஒண்ணு இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பாருங்களேன், சிங்கப்பெண் அதிவிரைவு படை பெண்களுக்கு பாதுகாப்பு குழந்தைகளுக்கு பாதுகாப்புன்னு. ஆனா அந்த படையில இருக்கிற ஒரு பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லையே, ஒரு கேள்விக்குறி வருதுல்ல. இதெல்லாம் பயங்கரமான ஒரு உருட்டு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். மக்களை
எந்த அளவுக்கு ஏமாற்றுற வேலை அப்படின்றத அவருடைய ஸ்பீச்சில் தெரிஞ்சுக்குது. ஏன்னா அவர் சொல்றாரு, பெண்களுக்கு எதனா ஒரு குற்றம் நடந்தா 24 ஹவர்ஸ்ல சார்ஜ் ஷீட் வந்து என்ன பண்ணலாம், நான் வந்து கொண்டு வந்துருவேன், கோர்ட்ல போயிட்டு கடுமையான சட்டத்தை இது பண்ணு. ஹலோ சார், ஆல்ரெடி திமுக அரசு சட்டமன்றத்துல கடுமையான சட்டங்களை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுச்சு. நீங்க இல்ல, இதுக்கப்புறம் நாளைக்கு யாரோ ஒரு கட்சி, யாரோ ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு ஒரு ஆட்சிக்கு வருவாங்கன்னு நினைச்சீங்களேன், அவங்க போனா கூட கோர்ட் என்ன பண்ணும், தண்டனை கொடுக்கும். ஏன்னா தண்டனை அந்த அந்த சட்டத்தை நிறைவேற்றுறது திமுக அரசு, முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு அநீதி நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் தண்டனை சட்டத்தை வந்து கடுமையாக்குனார். உடனே அது வந்து என்ன பண்ணாங்க, மசோதாவை பாஸ் பண்றாங்க. ஆளுநர் ஆர் என் ரவி அப்போ ஆளுநரா இருக்கிறாரு. அப்போ உடனே அவர் என்ன பண்றாரு, சைன் போட்டு மசோதாவை பாஸ் பண்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு கடுமையா வந்து இது பண்ணாங்க. இதே திமுக கவர்மெண்ட்லயும் 24 ஹவர்ஸுக்குள்ள சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணாங்க, பண்ணாமலாம் கிடையாது. இன்னும் இவர் ஏதோ புதுசா பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. தடுக்கிறதுக்கு என்ன சார் பண்ணுவீங்க? நீங்க கொடுத்த வாக்குறுதி என்ன தெரியுமா, நான் ஆட்சிக்கு வந்துட்டா பெண்களுக்கோ குழந்தைகளுக்கு எதிராக குற்றம் நடந்தா நான் தண்டனையை கடுமையாக்குவேன், 24 ஹவர்ஸ்ல சார்ஜ் ஷீட் கொடுப்பேன். அப்படி நீங்க வாக்குறுதி கொடுக்கல. கொடுத்தது என்ன தெரியுமா, பெண்களுக்கு கொடுமையே நடக்காது, குழந்தைகளுக்கு கொடுமையே நடக்காது. ஒருவேளை வெளியாள்கிட்ட நடக்காதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு போல, காவல்துறையிட்டே நடக்காதுன்றத அவர் மறந்துட்டாரு போல. தெரியல, அது நம்மளுக்கு தெரியல. ஆனா அவர் சொன்னது இதுதான், பெண்களுக்கு நான் ஆட்சிக்கு வந்துட்டேன்னா என் தங்கச்சிங்களை இந்த அண்ணன் பார்த்துப்பேன், எந்த கொடுமையும் நடக்காது, அதே போல என் வீட்டு குழந்தைகளை இந்த மாமன் பார்த்துப்பேன் அப்படின்னு அவர் கொடுத்தாரு, வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனா இப்ப என்ன சொல்றாரு, 24 ஹவர்ஸுக்குள்ள நான் சார்ஜ் ஷீட் கொடுப்பேன், கோர்ட்டுக்கு போயிட்டு நான் தண்டனை கடுமையா வாங்கி கொடுப்பேன் அப்படின்றாருல. சோ எந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றம். குற்றங்கள் தடுக்காம இருக்கிறதுக்கு என்ன சார் பிளான் உங்க கிட்ட, அதை சொல்லுங்க சார் அப்படிதான். இது ஏற்கனவே முன்னாள் கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட்ல நடந்ததுதான், இருந்ததுதான். நீங்க என்ன புதுசா பண்ண போறீங்க அப்படின்ல. அவங்க கட்டி வச்ச வீடுல இவரு குடி வந்துட்டு, நான் தான் புதுசா வீடு கட்டி இருக்கிறேன், நான் தான் இந்த ரூமை திறந்து வச்சேன் அப்படின்னு இவர் வந்து என்ன பண்றாரு, பீத்திக்கிறாரு அப்படின்னு. அந்த வீட்டுக்கு ஜஸ்ட் பெயிண்ட் மட்டும் அடிக்கிற மாதிரி யூனிஃபார்ம் கலரை மாத்திட்டு நான் கொண்டு வரேன்ற மாதிரி அவர் வந்து பெருமை பீத்திக்கிட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு இப்ப வரைக்குமே. ஆமா. நாளைக்கு அரசியல் களத்துல நடக்க இருக்கிற நிகழ்வுகளை நம்ம நிகழ்ச்சியில அலசி ஆராயலாம். காத்திருங்கள்.